நடிக்க வந்த ஆரம்பத்துல உருவக்கேலி பண்ணி அசிங்கப்படுத்தப்பட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது விஜய். 1992ல நாளைய தீர்ப்பு படம் ரிலீஸ் ஆகுது. விஜயோட முகத்தை பார்த்து எல்லாருமே கேலி பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் பத்திரிகை தொடங்கி முன்னணி பத்திரிகைகள் வரைக்குமே விஜயை பத்தி ரொம்ப மோசமா எழுதியிருந்தாங்க. நாளைய தீர்ப்பு படம் விஜய் நடிச்சதுனால தான் படம் அற்று ஃபிளாப் ஆகுது. வாரிசு நடிகர்கள் இஷ்டத்துக்கு நம்ம தமிழ் சினிமாக்குள்ள வராங்க அப்படின்னு விஜயை பத்தி ரொம்ப தரக்குறைவா எழுதியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய இடத்த பத்தி யோசிச்சு பாருங்க. விஜயோட அப்பா எஸ்எஸ்சி அந்த டைம்ல பீக்ல இருந்தாரு. சோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க. அதன் மூலமா தான் விஜய் படிப்படியா முன்னேறினாரு. இன்னைக்கு நம்ம தளபதி ஜனநாயகன் படத்துக்கு இந்தியாவிலேயே எந்த ஒரு நடிகரும் வாங்காத அளவுக்கு 275 கோடி சம்பளமா வாங்கியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ராஜேந்தர். எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு இவரை சொல்லலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இவரை ட்ரோல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே இவர் அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு. நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மல்டி டேலண்டட் ஆக்டர்ஸ்ல இவர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட இல்லாத திறமைகளே கிடையாது. டி ராஜேந்தர் ஒரு தலை ராகம் அப்படின்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. அந்த டைம்ல டி ராஜேந்தருக்கு ஹீரோ லுக்கே இல்ல. இவனெல்லாம் எவன்டா ஹீரோவா போடுறது அப்படின்னு பயங்கரமா உருவ கேலி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 1980க்கு அப்புறமா தொடர்ந்து 15 படங்கள் டி ராஜேந்தரை டைரக்ட் பண்ணி அவரே அந்த படத்துல ஹீரோவாவும் நடிச்சு நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு நிலையான இடத்தை பிடிச்சாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ். தனுஷோட அப்பா கஸ்தூரி ராஜா இயக்கத்துல தனுஷ் நடிச்சு வெளிவந்த படம் தான் துள்ளுவதோ இளமை. இந்த படம் அந்த டைம்ல வேற லெவல் ஹிட் ஆயிருந்தாலும் தனுஷ் பயங்கரமான கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டாரு. அவர் ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு, நார்த் இந்தியால ஒரு வாட்டி ஷூட்டிங்காக தனுஷ் போயிருக்காரு. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் தனுஷ் கிட்ட வந்து இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்கும்போது நான் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொன்னதுக்கு அங்க இருந்த எல்லாருமே கைத்தட்டி சிரிச்சதா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்துல தனுஷ் நடிச்ச படங்கள் எல்லாமே நல்லா இருந்திருந்தாலுமே தியேட்டரை விட்டு வெளியே வந்த எல்லாருமே இந்த பையனை யார் இந்த படத்துல ஹீரோவா போட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வச்சிருக்காங்க. ஹீரோவா நடிக்கிறதுக்கெல்லாம் ஒரு அழகு வேணும், அது தனுஷ்க்கு சுத்தமா கிடையாது அப்படின்னு நிறைய பத்திரிகைகள் ஓப்பனாவே எழுதியிருக்காங்க. ஆனா தனுஷ் தன்னோட கடின உழைப்பை என்னைக்குமே விட்டது கிடையாது. கூட அவரோட அண்ணன் செல்வராகவனும் இருந்ததுனால தனுஷ் அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆயிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம தமிழ் சினிமாவோட நடிப்பு அசுரன் அப்படின்னா கண்டிப்பா அது தனுஷ் தான். தனுஷ் இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவை தாண்டி பாலிவுட் ஹாலிவுட்னு கலக்கிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரதீப் ரங்கநாதன். ரீசெண்டா டிராகன் படத்தோட ஃபங்க்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் மனசு விட்டு பேசினது தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன மட்டம் தட்டுறாங்க, என்ன அடக்குறாங்க அப்படின்லாம் அவர் பேசினது உண்மையாவே அவர் மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ண வச்சிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் குட்டி தனுஷா மாறதுக்கு தான் ட்ரை பண்றாரு, அதனாலதான் இப்படி பேசுறாரு அப்படின்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பிரதீப் ரங்கநாதன் ஆரம்பத்துல பயங்கரமா உருவக்கேலி எல்லாம் பண்ணிருக்காங்க. அவரே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாரு, கோமாளி படம் முடிச்சதுக்கு அப்புறமா லவ் டுடே படத்தோட கதையை வச்சுட்டு நான் ரொம்ப சுத்திட்டு இருந்தேன். நான் எந்தெந்த ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கதை சொன்னேனோ எல்லாருக்குமே அந்த கதை ரொம்ப பிடிச்சு போச்சு. சரிப்பா ஹீரோவா யாரை போடலான்னு கேட்கும்போது, சார் நான் தான் சார் ஹீரோவா பண்ண போறேன்னு சொன்ன உடனே ஓகேன்னு சொன்ன எல்லா ப்ரொடியூசர்ஸுமே என்னால இந்த படத்தை பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நாகேஷ். நடிக்க வந்த ஆரம்பத்துல பாக்குறதுக்கு ஒரு மெல்லி ஆளாகவும் ஒட்டி போன கண்ணங்களோட இருந்த நாகேஷ தமிழ் சினிமா பயங்கரமா மட்டம் தட்டி இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன வருமோ அதை பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நாகேஷ்க்கு வரக்கூடிய காமெடியை வச்சு நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சாரு அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. காமெடியில இன்னைக்குமே முடிசூடா மன்னன் அப்படின்னா அது நாகேஷ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.